ஒன்று ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் பகஞ்சனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு மனுஷன் தன்னிடம் இருந்த தங்கக்கட்டிகளை தோட்டத்தில் புதைத்து வைத்தான். இருப்பினும் அதை யாரும் கண்டுபிடித்து விடக் கூடாது என்பதற்காக ஒரு பலகையை நட்டு அதில் இங்கே தங்கக்கட்டிகள் எதுவும் புதைக்கப்படவில்லை என்று எழுதி வைத்தான். அதை கவனித்த பக்கத்து வீட்டுக்காரன் ஆளில்லா நேரம் பார்த்து அதனை திருடிச் சென்றான். அவனும் தன்னை யாரும் சந்தேகித்து விடக்கூடாது என்பதற்காக தங்க கட்டிகளை நான் திருடவில்லை என்று ஒரு பலகையில் எழுதி வைத்தானாம். இது போலவே பாவம் தன்னைத்தானே காட்டிக் கொடுக்கும் தன்மையுடையது. சில நேரங்களில் சிலருடைய பேச்சுகளும் செயல்களும் அவர்கள் செய்த தவறுகளை காட்டிக் கொடுத்துவிடும். அப்படித்தான் இங்கு நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அநியாயமாக அபகரிப்பதற்காக அவனை கொடுமையாக கொலை செய்தான் ஆகாப். ஆனாலும் அவன் எலியாவை கண்டவுடன், பகஞ்சனே, என்னை கண்டுபிடித்தாயோ என்று முந்திக்கொண்டு பதறினான். ஆம், பாவத்தை மறைப்பது கடினமான காரியம். அது என்றாவது ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். அதனால்தான் வேதாகமம் இப்படியாக சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று. எனவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய பாவங்களை மறைக்காமல் அவைகள் மன்னிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்கள். அதுவே நீங்கள் பாவத்திலிருந்து தப்பிக்கும் வழி என்பதை அறிந்து இப்பொழுதே தேவனிடத்தில் திரும்புங்கள். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.